காத்து இல்ல, மழை இல்ல, வெளியே தலை காட்ட முடியல, பட்டைய கிளப்பிட்டு இருக்கு வெயிலு. இதுல இடிதாங்கி வர மைக்க கையில எடுத்திருக்காரு. அக்னி வெயிலா இடிதாங்கியா பார்க்கலாமா? ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சென்னையில் 108 டிகிரிக்கு வெயில் அடிக்கிறது என்பதற்காக இடிதாங்கியின் முழக்கத்தில் 2 டிகிரி கனல் குறைந்து விட்டது என்று கூறிவிட முடியுமா? அனல் அடிக்கும் வெயிலோடு இடிதாங்கியின் கனல் கக்கும் கருத்துகளும் கலக்கும் போது 108 டிகிரிக்கு வெயில் எகிரத்தான் செய்யும். 108 டிகிரிக்கு மேலே போனால் 108 விழிப்பா இருக்க வேண்டும் என்ற கத்திரி வெயில் தியரியில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடல் காற்று ஏன் தரைப்பக்கமாக வீசவில்லை என்று காற்றிடம் கேள்வி கேட்க வேண்டாமா? அல்லது கடலிடம் கேள்வி கேட்காமல் இருந்து விடலாமா? பதில் சொல்வதற்கு காற்றிடமும் கடலிடமும் வார்த்தைகள் இருக்காது. ஏனென்றால் காற்றுக்கும் கடலுக்கும் தமிழ் தெரியாது. அவை மெட்ரிக் பள்ளிக்கு போய்விட்டன. மெட்ரிக் பள்ளியில் மெட்ராலஜி ஆங்கிலத்தில் தான் படித்துக் கொடுக்கிறார்கள். ஆனால் வானவியல் அறிவியலை வாத்திடம் இருந்து கற்றவன் இந்த இடிதாங்கி. இடிதாங்கிக்கு எல்லாம் தெரியும். ஆக தரைப்பக்கமாக காற்று வீசவில்லை என்றால் கரை எங்கும் இடிதாங்கியின் பேச்சை கேட்க மனித கடல்கள் கூடியிருக்கின்றன. அதனால்தான் கடல் காற்றால் தரையை தொட முடியவில்லை. இடிதாங்கி படையின் பரட்டை தலை படைகள் கருங்கடலாக காட்சியளிப்பதால் கடலே கதிகலங்கி விட்டது. ஆக காற்று தரையில் வீசாமல் தலையில் வீசியிருப்பதால் வெப்பம் மூளையை குடைந்திருக்கிறது. கடல் காற்றின் இந்த விதி புது விதியாக இருக்கிறது என்று நீங்கள் குழப்பம் அடையலாம். காற்றுக்கே கன்ஃபியூஷன் வரும்போது காற்று வாங்க போனவர்கள் குழம்பத்தான் செய்வார்கள். எல் விழாத அளவுக்கு மதுரையில் எழுச்சி கூட்டம் போடலாம், அல்லது புல் விழாத அளவுக்கு திருச்சியில் புரட்சி கூட்டம் போடலாம். ஆனால் கல் விழாத அளவுக்கு கடற்கரையில் மக்கள் திரட்சி கூட்டம் போட்டதால் தான் கடற்காற்று தரையில் வீசவில்லை என்று உங்களுக்கு எச்சரித்து கூறிக்கொள்ளுகிறேன். எனக்கு திரண்ட கூட்டத்தை பார்த்து வங்காள விரிகுடாவை வாயை பிளக்கிறது என்று சொன்னால் தீபகற்பத்தில் தீயாய் காற்று வீசத்தான் செய்யும். ஆனால் கத்திரி வெயிலை சுத்திகரிக்கும் ஆற்றல் எனக்கு உண்டு. இடிதாங்கி கத்தினால் கத்திரி வெயில் காணாமல் போகும் என்பது உச்சி வெயிலுக்கே வெளிச்சம் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.